Hi friends, welcome to Suresh channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? கொத்தமல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. மீன் நாங்கள் கோலாவசி மீன் எடுத்திருக்கோம். இது புளிக்கரைசல். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு போட்டு கல்லில் நல்லா இடிச்சுக்கலாம். இடித்த பூண்டை எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழைய விட்டுக்கோங்க. குழையத்துக்காக தட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசல் எடுத்து ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றி கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்க விட்டுருங்க. மிளகாத்தூள் இருக்க பச்சை வாசனையும் புளியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணல, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் தான் ஸ்பெஷல். இப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் கோலாவசி மீன் எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன மீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சிடுச்சு. பார்த்தாலே தெரியும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் குழம்பு கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சாப்பாடும் மீன் குழம்பும் தான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.